Dr. R.S. Jayalakshmi, ma'am, who has been kind enough to contribute an article to this volume. She is Vainika, known for her mastery and in Veena. She has been a performer, she has been a teacher. More than that, I made her not play the Veena, I made her not sing, I made her write. Because she is an academic and she has been kind enough to write that article for us. The topic has been Veena's influence on Dikshitar's music. So the stage is yours, ma'am, now to share your thoughts on this topic of Veena's influence on Dikshitar's music. Dr. R.S. Jayalakshmi. நீங்கள் ஸ்லைட்ஸ் எதுவும் இல்லை இல்லையா உங்களுக்கு இப்போ நேராக பார்க்க I would like to request Dr. Ramanathan to please felicitate Dr. R.S. Jayalakshmi ji. குட் ஈவினிங் டு ஆல். ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் டாக்டர் ராமநாதனை தேங்க் பண்ணோம். பிகாஸ் இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு முதல்ல யாராவது ஆர்டிக்கல் எழுத சொன்னால் தான், இல்லாட்டா நம்ம பார்த்துன்னு இருப்போம், சப்ஜெக்ட் தெரியும், பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பாக போனோங்கிறதுக்கு வி நீட் சம் என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன். அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு அவரை தேங்க் பண்ணுறேன். அண்டு இது என் சப்ஜெக்ட் இல்லை, இந்த டாப்பிக்கு இல்லாட்டா கூட ஒன்று நான் வந்து என்னோடய வியூவை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேனல் டிஸ்கஷனில் ராமகலி ராகம் வந்தது. ராமகலி ராகம் வெங்கடமகின் ராகலக்ஷணத்தில் இருக்குங்கிறத விட பெரிய முக்கியம் என்னென்னா, முத்துசுவாமி தீக்ஷிதரோட அப்பா கம்போஸ் பண்ண அந்த 108 ராகதாள மாளிகாவில் ராமகலி இருக்குது. ஸோ நமக்கு மெலோடிக் ஒரு இதுவே கிடைக்கிறது இல்லை. எப்படி ராமகலி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வெறும் தீரியில் அந்த புக்கில் இத்தராவது மேளத்துக்கு அது ஜன்யம்ங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து அந்த மெலடி எப்படி இருந்ததுங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ முத்துசுவாமி தீக்ஷிதர் காசிக்கு போனாரா இல்லையா பற்றியெல்லாம் நான் சொல்லலை, பட் டெஃபினட்டாக தீக்ஷிதருக்கு முன்னாடியே ராமசுவாமி தீக்ஷிதர் ராமகலியை ஹேண்டில் பண்ணிட்டார். அது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ என்னோடய டாபிக் எனக்கு வந்து வீணா இன்ஃப்ளூயன்ஸ் தீக்ஷிதரோட ஒரு காம்போசிஷன்ஸில் எப்படி இருந்தது, எப்படி கண்டுபிடிக்க முடியுது நம்மளால் அப்படிங்கிறத பற்றி பேச சொல்லியிருக்கா. எழுதுறதுக்கு ஆர்டிக்கிள் எழுதுறது வேறு, பேசச்சே ஏன்னா ஆர்டிக்கிளில் எழுதினா போகிறோம், பேசச்சே டெமோ பண்ணோம், பண்ணுறதுக்கு முடியும்னு தோணலை. அதனால் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒன்று போடுறேன். எல்லாருக்குமே தெரியும் முத்துசுவாமி தீக்ஷிதர் ஒரு வைணிகா அப்படின்னு. யாரோ கூட கேட்டால் அவர் என்ன சுப்பராம் தீக்ஷிதர்
முத்துசுவாமி தீட்சிதர் லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதிச்சு அவர் வைணிக்கர்னு போடவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பட் வந்து அதாவது இப்போ நான் வீணை ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சே அவர் சொன்னார், ஜென்ரலாக சொல்கிறச்சே டாக்டர் ஆர்எஸ் ஜெயலட்சுமி சொல்லுவேன், ஏன்னா நான் வைணிக்கான்னு தான் தெரியும், எங்கே போனாலும் நீங்கள் யூடியூப் திறந்தா முக்கால்வாசி பாடுற ஒரு இதுவே கிடைக்காதே, வீணை வீடியோஸ் தானே கிடைக்கும். அது மாதிரி இது வந்து ஊரறிஞ்ச உண்மைங்கிற மாதிரி முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு வைணிக்காங்கிறதுக்கு வந்து நமக்கு நோ ரெஃபரன்ஸ் நீடட். ரெண்டாவது அவரே அவரோட பாலகோபால வைணிக்க காயக்கான்னு வச்சுட்டார். பொறுமுறத்துக்கு மீனாட்சி மேம்தம் தேகியில் வந்து அந்த தசவிதத்தை பற்றி கமகத்தை பற்றி சொல்கிறச்சு வீணா கான கமக பிரியேன்னு சொல்லிட்டார். ஸோ அவர் வைணிக்கருங்கிறதுக்கு இப்போ நமக்கு நிறைய எவிடன்ஸ் கிடச்சாச்சு. இப்போ அவரோட அந்த ஒரு கிட்டத்தட்ட 225 கீர்த்தனை இருக்குது எஸ்எஸ்பியில், அப்ராக்சிமேட்டாக ஒரு 190 ராகத்துக்கு மேலே இருக்குது. இவ்வளோத்துலேயும் அவர் 90% ஆஃப் த ராகாஸில் கம்போஸ் பண்ணியிருக்கார். சில ராகம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் குமுத கிரியாங்கிற ராகம் இருக்குது, பட் அதில் காம்போசிஷன் இல்லை. அதர்வைஸ் இருக்கிற எல்லா ராகத்தில் இருக்கிற பாட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு நொட்டேஷனை வச்சுட்டு பாடிடவே முடியாது. ஏன்னா சரி, நொட்டேஷனை வச்சுன்னு பாடுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது வந்து விட்டு பாடிடுவோம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பாடின்னு இருக்கா. பட் வந்து ஒரு ஜென்ரலாக அதை பாடவே முடியாது. ஒரு தியாகராஜர் கீர்த்தனத்தில் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்கேலோட ஒரு ஆர்டர் நேராக இருக்கும். இவரது இல்லை, எல்லாமே ஜம்பிங் தான். இந்த ஜம்பிங்கை பாடணுன்னாலே எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் மியூசிக் இருந்தால் முடியுங்கிறத யோசிச்சுக்கோங்க. அது எப்படி வந்திருக்க முடியும் அவருக்கு அப்படின்னு தோன்றச்சே இந்த வீணையோட ஒரு, ஏன்னா அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து மெட்ட கையை வச்சாலே அந்த சாமா சாப்பா காம்பினேஷன் ஈஸியாக வீணையில் தெரிஞ்சிடும். சொரஸ்தானத்தை மிஸ் பண்ணவே மாட்டோம். அந்த சொரஞானமும் சொரஸ்தானம் சுத்தமும் இருந்தால் தான் இவரோட காம்போசிஷன்ஸை பாடவே முடியுங்கிறச்சே. கம்போஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு அது இருந்திருந்து தானே முடியும். அது வீணை மூலியமாக தான் அவருக்கு வந்திருக்குங்கிறது ஒரு என்ன கண்ணாடி ஒரு பிம்பத்தில் தெரிகிற மாதிரி விஷயம். இதில் முக்கியமாக எனக்கு என்னென்னா அவரோட ஒரு 4 ராகத்தில் வந்து அவர் அந்த ஸ்வரக்கிரகம்னு ஒன்று வச்சுருக்கார். அதாவது இது என்ன ஒரு நிறைய பேர் இதை வந்து தப்பாக இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிரகபேதம்லாம் சொல்கிறா. அது இல்லை. அது என்னென்னா இப்போ ரேகாமா ரேகாமா பா காமா பா த இப்படி பாடினா எப்படியோ அது மாதிரி. கிரகபேதம்ங்கிறது வேறு. அது வந்து என்ன சொரத்தை எடுத்துக்கிறோமோ அதை சாவா வச்சுட்டு அங்கேருந்து பாடுறது. இது என்ன சொரத்தை வேணாலும் என்ன சொரத்தில் வேணாலும் சொல்லணும். அதுக்கு நான் ரூல் இருக்குது, இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஒரு ராகத்துக்கு ஒரு கிரகஸ்வரம் கொடுத்துருந்துன்னா அந்த ராக லட்சணத்தில் அந்த சொரத்தை கிரகஸ்வரமாக வச்சுட்டு தான் பாட முடியும். அந்த மாதிரி அவர் 4 பண்ணியிருக்கார். அது வந்து வெங்கடமகினோட சில கீதத்துலேயும் இருக்குது, பிரபந்தத்துலேயும் இருக்குது. ஸோ அது வந்து வெங்கடமகினும் வீணவாசிப்பார்னு நமக்கு நல்லா தெரியும். அவர் தான் அந்த சதுர்தண்டிக்கே இது எந்த வெங்கடமகின்னு அப்புறம் கொஸ்டின் அது. பட் இருந்தாலும் அந்த ஒரு பரம்பரையில் அந்த ஸ்வரக்கிரகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அது வந்து கே ஹெச்ஜிங்கிற ராகம். பாடுறது இருந்தால் சுமித்ரா பாடிடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அவளுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். பட் வெயிட் 1 minute, சாரி. கேட்கும்னு நினைக்கிறேன். ஒன் மினிட், சாரி, சைலன்ஸில் போட்டு சாரி. கேட்கலையா? என்ன பண்ணோம்? இன்னொரு வாட்டி மோலேருந்து போடுறேன். நீத பத
ஸோ அந்த பாங்கிற இடத்துல அந்த சா வரும். பா அதுக்கு பதிலா சாணி. ஸோ அதில் வர சொரங்கள் நமக்கு வந்து இந்த 7 சொரத்தில் இல்லாத ஒரு சொரத்தோட 2 வெரைட்டியே கூட பக்கத்தில் வரும். நம்ம நினைக்கிற பாஷாங்க ராகம் மாதிரி இல்லை அது. அந்த மாதிரி ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, வேற ஒரு சொரத்தை சாவா வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக அந்த ராகத்தில் இருக்கிற அதே சொரங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக சொரங்களை பாடுறது. ஸோ இதை சொல்கிறது அந்த ஒரு சாகித்ய ரோல் ஃபார் த சொரம்னு வச்சுக்கலாம் வேணாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ப ம க ரி சா நீ த ப மா. தெரியாமல் ஒரு சொரஸ்தானம் நமக்கு தப்பாக போகிறதுங்கிறது வேறு, இதை கான்ஷியஸாக தப்பாக பண்ணணும். அதுக்கு எவ்வளோ சொரஞானம் வேணும். ஸோ இந்த சொரஞானம் இந்த மாதிரி ஒரு திங்கிங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டிஸ்ட்டுக்கு தான் வருங்கிறது என்னோடய ஒப்பீனியன். பாக்கி பேருக்கு வராதுன்னு சொல்ல, யாரோட பாட்டும் எந்த விதத்துலேயும் ஒரு தீட்சிதரதை விட இப்படி கம்மி அப்படி கம்மிங்கிறதுக்கு இல்லை. பட் இந்த மாதிரி வேறு யாருமே கம்போஸ் பண்ணாதனால இவரோட இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்டைல் இதில் தெரியறதுங்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து இந்த அனுலோம விலோம சிட்டஸ்வரம், அதை மாலை மாற்றுன்னு சொல்லுவாள் தமிழில். பாலிண்ட்ரோம்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இப்படி படித்தாலும் அதே என்ன சொல்கிறது லெட்டர்ஸ் யூஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்வரம். ஸோ இட்ஸ் ராகம் சொல்லணுங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். கமலாம்பாம்பஜரேக்கு ஒரு அழகான சிட்டஸ்வரம். நம்ம நிறையத்தை நானே இதெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்த விட்டு தான் தெரிஞ்சுட்டேன். அதுக்கு முன்னாடி குரு கற்றுக் கொடுத்ததை சொன்ன மாதிரி குரு பரம்பரை அவ்வளோதான். குரு கற்றுக் கொடுத்ததை வாசிப்போம். ஏதாவது புதுசு கற்றுக்கணுன்னா ஒரு நொட்டேஷனில் யாராவது பாடி இந்த கேட்டு கற்றுக்குறோம். பட் இந்த ஒரு ரிசர்ச் பண்ணுறச்சே எவ்வளோத்த தொலைச்சிட்டோன்னு தோணித்து. இதெல்லாம் நம்ம பாடுறதே இல்லையே, அவர் எப்படி அதை பண்ணியிருக்கார். ஏன்னா அவ்வளோ ஜம்பிங்ஸ் அதில். ஒரு கல்யாணியை நார்மலாக பாடுறது வேறு, கல்யாணியில் நிறைய ஜம்பிங்ஸ் இருக்குது. க நீதா கதா பா இதெல்லாம் அன்அவாய்டபிள் ஃப்ரேசஸ் ஆஃப் கல்யாணி. அதை விட்டுட்டு கல்யாணி பாட முடியாது. பட் இது எங்கேயோ நீரிகா சரி சாப்பா வரைக்கும் கல்யாணியில் உண்டேன்னா கூட அங்கேருந்து இங்கே இதை இன்னொரு வாட்டி அதுக்காக போடுறேன். இப்போ கல்யாணியாக கேளுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஆர் இட்ஸ் த மைண்ட். என்ன சொல்கிறது, ஒரு சங்கீதத்தை யோசிக்கிறச்சே இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்டைல் எப்படி அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் கேட்கலாம். இப்போ வந்து சம்பிரதாய பிரச்சனையிலேருந்து தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த கமகசைன் சுப்பராம தீட்சிதர் போட்டது தானே, அது மூலியமாக நம்ம தீட்சிதரை புரிஞ்சுக்க முடியுமான்னு ஒரு கொஷின் சுமித்ரா கேட்டாங்க இந்த ஆர்டிக்கல் எழுதச்சு. எனக்கு என்னென்னா, ஒரு ஃபேமிலியில் வந்துட்டுருக்கிறச்சே அவள் குடும்பத்துக்குன்னு சில ஃப்ரேசஸ், சில டச்சஸ், சில இது இருக்குன்னா அது கட்டாயம் பரம்பரையில் இருக்கும். இன்ஃபேக்ட் சுப்பராம தீட்சிதர் பிறக்கிறதே முத்துசுவாமி தீட்சிதரோட டெத்துக்கு அப்புறம் தான். பட் பாலுசுவாமி தீட்சிதர் ஒரு பெரிய அவருக்கு அந்த லீனியேஜை கட்டாயம் பாஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவரும் வீணை வாசிக்கிறவர் தான். அவர் வயலின் வேறு கற்றுட்டார்.
ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஸ்டைல் தீக்ஷிதருக்கு கட்டாயம், சுப்பராம தீக்ஷிதருக்கு த்ரூ பாலுசுவாமி தீக்ஷிதர் வந்திருக்கோம். ஸோ அவர் என்ன தீக்ஷிதர் வாசிச்சாரோ அதுக்கு தான் இவர் வந்து கமக சிம்பல் கொடுத்துருப்பார். இவராக உன்னை கண்டுபிடிச்சி இவர் வாசிப்புக்கு கொடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணலை. அதை பேஸ் பண்ணி பார்க்கறச்சே இந்த கமக சிம்பல்லாம் எந்த அளவுக்கு வந்து நம்மளால் தீக்ஷிதரோட ஸ்டைலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது பார்க்க முடியாது. அதுக்கு ஒன்று முக்கியமாக சொல்லணுன்னா இந்த சுத்த பஞ்சமம்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறார். பிரதிபந்திமம்னு சொல்லலை, சுத பஞ்சமம். அதாவது அது பஞ்சமத்தை விட குறைஞ்சிருக்கணும், ஆனால் பிரதிபந்திமம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு புல்லிங் இழுத்து அது வந்து பர்டிகுலர் ராகத்தில் அசந்தாவில் நீங்கள் வந்து தாவை இழுக்கரிச்சே மாக்குள்ளே அது குறைஞ்சி சுத பஞ்சமமாக கேட்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வாசித்து பார்த்தா அந்த சவுண்டை மாக்கு ரிலேட் பண்ணாமல், தட் இஸ் பிரதிமதிமத்துக்கு ரிலேட் பண்ணாமல் இன்னொரு க்ளோஸ் டு பாக்கு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி யோசிக்கணும்னா, ஒரு சுத்த தன்யாசியோட காந்தாரம் வாசிக்கிற அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நாட்டையோட ரீயும் வாசிப்போம். ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லை. சாதாரண காந்தாரம் சச்சுதி ரிஷபம்னு பேர் அவ்வளோதான். ரெண்டுக்கும் ஒரே ஸ்வரஸ்தான பேரை ஒழிய அதை ஹேண்டில் பண்ணுறதுல அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சுத்த தன்யாசி கா மாதிரி நாட்டறிய வாசிக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு அந்த வித்தியாசத்தை அவரால் ப்ராக்டிக்கலாக உணரணுன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த வாதி சம்வாதி பிரயோகங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஆனந்த பைரவி எடுத்துனேன்னா சா பா சா பா ஹி ஸ்ரீ, அந்த சாப்பாசாங்கிற அந்த பொருத்தம் ரொம்ப நேச்சுரல் ஃபார் ஆனந்த பைரவி. அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. இட் இஸ் ஏ விசேஷ பிரயோகம் ஃபார் ஆனந்த பைரவி. அந்த அளவுக்கு அது இருக்குது. பட் சில ராகங்களுக்கு நம்ம இப்படி ஒரு பிரயோகம் வருமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நிறைய பிரயோகத்தை, நாட் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள், நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் ஹிஸ் காம்போசிஷன் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார். அதுக்கு ஒரு உதாரணம் இதே கல்யாணி கமலாம்பாம் பஜரே. இதில் என்னன்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி வந்து ஈவன் மதுராபுரி நிலைய மேடம் பாடினது கூட மதுராபுரின் அப்படி தான் இன்றைக்கி ப்ராக்டிஸில் இருக்குது. மதுரா சதசா அப்படி தான் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம அதான் அதெல்லாம் தொலைச்சிட்டோம். அந்த அழகான பிரயோகம் கொஞ்ச நாள் அதை நீங்கள் பாடியோ வாஷா பாருங்க, அப்புறம் அதுவே பிடிச்சிரும். அப்படி ஒரு காலத்தில் யாரோ மாற்றி தானே இது பிடிச்சி வந்திருக்கு நமக்கு. திருப்பிக்க அதுக்கு இப்போ ட்ரை பண்ணணும்னா அது பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையும் வேணும், நம்பிக்கையும் வேணும். நம்ம கச்சேரி நடக்கட்டால் என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோதான். கச்சேரிக்காக சம்டைம்ஸ் ஊரோட ஒத்துவான்னு போக வேண்டியா இருக்க வழியே தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அவரோட ஐடியா ஒரு ஃப்ரேஸ் ஒரு கிரகஸ்வரத்தை மாற்றினாலே அந்த என்ன சொல்கிறது போக்கே மாறி போய்டுங்கிறச்சே, இது பா எங்கே இருக்க கீழே சாவிலேருந்து ஆரம்பித்து அந்த டைரெக்ஷனே மாறுறச்சே எல்லா அப்ரோச்சும் மாறி போய்டும். இன்னொரு விஷயம் வந்து தீக்ஷிதர் வந்து பதசா வச்சுருக்கார் மீனாட்சி மேமதம் தேகியில் பதசா இருக்குது. ஸோ அது வந்து இருக்கிற பிரயோகம்தான் அது. ஸோ கமலாம்பாம் பஜர் இப்போ சரணம் சா பா சா பரி என்ன ஒரு, அதாவது நேச்சுரலாக கல்யாணியில் வர ஃப்ரேஸ் இல்லை அது. சாப்பாசா தானே அப்படின்னாலும் சாப்பாசாவை எப்படி சாகித்யத்துக்கும் பொருத்தமாக அந்த ஸ்வராட்சரத்தோட ஆக்டேவ் கவர் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு இப்போ கிருஷ்ணன் சார் வந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அவள் அப்பாவோட காம்போசிஷன்ஸ் எல்லாம் கேட்டேன்னா அந்த வயலினோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டிஸ்டாக இருக்கிறவாளால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டைலில் தான் யோசிக்க முடியுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். அதுக்கு முன்னோடி முத்துசுவாமி தீக்ஷிதர். தென் அடுத்தது ஒரு நார்மலாக நம்ம ஒரு சொரம் போடுறச்சே ரொம்ப ஜம்ப் பண்ணோம்னா எங்கே தடிக்க விழுந்துருவோமோன்னு பயம் இருக்கும். இது வந்து ஒரு சதாசலேஸ்வரம், அது வந்து உங்களுக்கு ஔடவராகம்தான். ஆனால் மோகனத்தை விட டஃப். ஏன்னா அந்த சொரஸ்தானங்கள் சின்னரி சின்னகா வந்துருத்துனாலே கொஞ்சம் டேஞ்சர் தான். அந்த
கம்ஃபர்டபுள் ஜோன் எடுத்துட்டா பெரிய ரீ பெரிய கா பெரிய இதாக தான். மோகனத்தை கம்ஃபர்டபுளாக பாடலாம். பூபாலம் பாடினோன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, யோசித்து தான் ஸ்வரஸ்தானத்தை ஜம்ப் பண்ணோம். அதில் என்ன ஒரு ஜம்பிங் வச்சுருக்காருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஐயோ, சாரி, கா தப்பா பாடுறேன். கப கத பசதரி மத்தியம காலம். அதுக்கப்புறம் அதாவது இந்த வீணக்காராளுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸுன்னா ஜண்டை. சாதாரணமாக ஒரு வண்ண வாஷா கூட சா ஜண்டை போடுவோம். வீணையில் ஜண்டை இல்லாமல் ஒரு டூயல் நோட்டை ப்ளெயினாக வாசிக்கவே மாட்டோம். அது வீணை ஸ்டைல். அது ஒன்று வாசிக்கிறதுக்கே அவ்வளோன்னா இவர் பாருங்க ஒரு 4 கன்னு வச்சுருக்கார். அதை கொஞ்சம் கேளு. ஐயோ, எனக்கு ஏன் அப்படி ஆறுது? சாரி. மத்தியம காலம். அதோட மத்தியம காலம் க. அதில் ஜண்டையோடு இல்லாமல் அவர் அருண் பிரகாஷ் ஒரு அழகான இதுக்கு சொன்னார். இதுக்கு அந்த சாகித்யமும் அப்படியே பிரிஞ்சிருக்கும். அதாவது 7 எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ 4 3 3 4 அந்த மாதிரி ரொம்ப அழகாக பிரித்து சாகித்யமும் வச்சுருக்காரு. ஸோ எப்படியெல்லாம் யோசிச்சுருக்கா அதுக்காக சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் கமகம். சரி, ரொம்ப நான் டைம் எடுத்துக்க விரும்பலை. கமகம்ங்கிறது அந்த காலத்தில் ஈவன் ஃப்ரம் த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கமகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீணை தான் இருந்திருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கா. இவரோட கமகங்கள் பார்க்குறச்சே குறிப்பாக இந்த ஜாரு கிளைடு, இந்த பசா பாசா, அது நொட்டேஷன்லேயும் கொடுத்துருக்கிறதுலேருந்தே நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறது நான் என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு ஹிரண்மயம் லக்ஷ்மி, அதில் ஒரு இடத்துல தன்னு வரும். சாகித்யம் ஒன்று தான், பாடுறச்சு அது தானாக வந்துடும். சாகித்யம் இல்லாதனால தாமா ஒரு ஹம்மிங்கில் கொடுத்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த 3rd ஸ்ட்ரிங்கில் வாசித்தா தான் ஒரு மீட்டில் வாசிக்க முடியும். 2nd ஸ்ட்ரிங்லேயும் 3rd ஸ்ட்ரிங்லேயுமா மாற்றினோம்னா 2 மீட்டு போடணும். அது எந்த இடமா? ஐயோ, அந்த சாகித்யம் மறந்து போயிடுத்தே. ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி ஹீனமான வஸ்ரயம் தமதா. அதை 3rd ஸ்ட்ரிங்கில் கொடுத்து அதுக்கு 2 புள்ளி வச்சு 3வது தந்தியில் வாசின்னு சொல்லி அதுக்கு கிளைடு கொடுத்துருக்கார். ஸோ எந்த அளவுக்கு அந்த ஒரு வாசிக்கிறதுல இப்படித்தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கணுங்கிறத முதற்கொண்டு அவர் கேப்சர் பண்ணி வச்சுருக்கார். அதை எப்படி முத்துசுவாமி தீட்சிதர்கிட்டேருந்து சுப்பராம் தீட்சிதர் வாங்கிட்டு நமக்கு ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி எல்லா கமகத்தையுமே சொல்லலாம். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் மிஸ்ரித்தம், எ பியூட்டிஃபுல் கமகம். அதான் அவர் நிறைய கமக சிம்பிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதெல்லாம் அவரோட ஒரு கண்டுபிடிப்பு தான். சின்னசாமி முதலியாரோட சேர்ந்து, ஏஎம் சின்னசாமி முதலியாரோட சேர்ந்து. பட் எங்கள் பரம்பரை புஸ்தகத்தில் கமகத்தை இப்படி தான் பிடிக்கணும்னு எழுதி வச்சுருக்கான்னு அவரே கொடுத்துருக்கார். மேச்ச பவுலிங்கிற ராகத்துக்கு கீழே எங்கள் பரம்பரை புஸ்தகத்தில் கமகங்களை இப்படி பாடுங்கோன்னு கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் அட்டானாவையும் சங்கராபரணத்தையும் ஒரு இடத்துல கம்பேர் பண்ணுறார். பதனிசா அது சங்கராபரணம், அதை கிளைடோடு கொண்டு போனேன்னா அட்டானான்னு கொடுத்துருக்கார். பதனி பாடவல்ல. ஸோ அந்த அளவுக்கு அந்த கமகங்களை
ஏன்னா நம்மளோட அட்டானா வேறு இன்றைக்கி அந்த மாதிரி பாடினா அந்த ஃப்ரேஸ் வரமாட்டேங்கிறது. நீங்கள் இப்போ பிருந்தாமா பாடினாங்களே ஆனந்த பெருவி இது பேகடாவில் சரி, நமக்கு சரி யோசிக்கவே வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி தான் அந்த பதனிசா இன் அட்டானா. பட் ப்ளெயினாக கொடுக்கணும், அப்போ அது அட்டானா. அதை ஹிட் பண்ணி வாஷேல்னா அது வந்து சங்கராபரணம்னு. அவ்வளோ கம்மக ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து அவர் புக்கில் எழுதி வச்சுருக்கிறது இவர் த்ரூ சிம்பிள் நமக்கு கொடுக்குறார். ஸோ நிச்சயமாக முத்துசாமி தீக்ஷிதரோட இன்னொன்று சொல்கிறதா இருந்தால் சொல்லணும், பட் எந்த அளவுக்கு ரைட்டுன்னு தெரியல. இப்போ ஸ்லோன்னு நம்ம தீக்ஷிதர் கீர்த்தனத்தை சொல்கிறோமே வழிய அவரோட கமக சிம்பிள்ஸ் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச விஷயம், என்னோட தீசிஸ் அதுதான். அவரோடதெல்லாம் ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்குன்னு தோன்றுறது. ஏன்னா நிறைய அந்த நொக்கு கொடுத்துருக்கார். இந்த நொக்குங்கிறது ஃபாஸ்ட்டில் தான் வரும், அது என்ன சொல்கிறோன்னு தெரியக்கூடாது. மோர் தென் ஒன் ஆகிடுதுன்னா அது கம்பித்தம் ஆகிடும். சரி கம்மா, இதுக்கு மேலே இந்த காவை ஸ்லோ பண்ணிடனா சரி கம்மா, இட் வில் டேக் 2 கவுண்ட்ஸ். அப்போ அது ஷேக்காக போயிடும். ஸோ அந்த கம்மா அதுக்கு இருக்கிற டைமிங் அது கமாவாகவும் இருக்கலாம். நான் சொல்கிறது மினிமம் கம்மா. இதை வச்சுட்டு அவரோட கமகா சிம்பிளை வச்சுட்டு அவரோட நொட்டேஷனை வாசித்து பார்த்தோம்னா தீக்ஷிதர் ஸ்டைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்திருக்குன்னு தோன்றது. அதுக்கு தான் வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் மைக்கெல்லாம் கிடையாது. வீணை சவுண்டு கேட்கணுன்னால்னா ரொம்ப ஸ்லோவாக வாசித்தா அது ஒன்றுமே கேட்காம இருந்திருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக தான் ஓரளவுக்கு வாசிச்சிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நிறைய பேர் இருக்கேள், யாராவது அதை ரிசர்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much, ma'am, for your insightful words and erudite speech.